இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு ஆட்டோ சர்ச் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு ப்ரொஃபைல் எந்த ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சர்ச்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இது நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா மவுஸ் கிளிக் பண்ணி மவுஸோட சென்டர் வில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆரோ வந்து டபுள் ஆரோவாக மாறிடும். இப்போ இதை ஃபார்வேர்டு பேக்வேர்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இப்போ யூஸ்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். நம்ம ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த லைன் மேலே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் வரும். இது மிட் பாயிண்ட் பிக் பண்ணோன்னா இதோட சென்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு லைன் எடுக்கிறேன். இந்த லைன் மேலே ரைட் கிளிக் பண்ணோன்னா மிட் பாயிண்ட் வரும். ஸோ அதோட மிட் பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதே பாருங்கள், சேம் சர்க்கிள் எடுத்துகிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி நியரஸ்ட்டு எண்டு பாயிண்ட் கொடுத்தோம்னா அதோட நியரஸ்ட் எண்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி நியரஸ்ட் எண்டு பாயிண்ட்டு இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிம் பார்க்கலாம். நமக்கு இந்த பார்ட் தேவையில்லை அப்படின்னா ட்ரிம் செலக்ட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் பிக் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் பார்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகிடும்.